பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரொம்ப சுலபமாக இந்த முறுக்கு வந்து செய்யலாங்க. இதில் எந்த அளவு முறையோ சீக்ரெட்டோ எதுவுமே கிடையாதுங்க. யார் வேணாலும் இந்த முறுக்கை வந்து செய்யலாங்க. இது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அளவு முறைகளோடு வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கிறேங்க. இப்போது மாவு வந்து இந்தளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்து மாவு இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு டிப்ஸுங்க, மெயினான டிப்ஸுங்க. இது ரிப்பன் முறுக்கு தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு இந்த மாவு வந்து உலக்கில் சேர்த்துட்டு ஒரு தடவை இங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக வெளியே வந்துடணுங்க. இல்லைன்னா ஏர் வருங்க வெளியே. அது நம்மளுக்கு செதறி தூள் தூளாக உள்ளே போய் சேருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இது எண்ணெய்க்குள்ளே வந்து சுற்றி விட்டுக்கலாங்க. இது போல் சுற்றி விட்டுக்கலாங்க நம்ம ரிப்பன் முறுக்கை. இது போலயே வெந்து எண்ணெய் வடிஞ்சதோ எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு ரொம்ப சாஃப்டாக இங்கே பாருங்கள், வாயில் வச்சாலே கரையிறது போல் அதிக எண்ணெய் இல்லாமல் மொறுமொறுப்பான காரசாரமான ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆயிருங்க. இதுக்கு எப்படி என்னென்ன வந்து சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாவு மட்டும்தான் சேர்த்திருக்கிறேங்க. இதில் எப்படி போட்டு எப்படி மாவு வந்து பக்குவப்படுத்தி நம்ம சுட்டுருக்குறோம் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேணுகா வீட்டு சமையலுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.